த லார்ட். மீண்டும் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் வர கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் 6வது மாதத்தின் முதலாவது பரிசுத்த மனமகிழ்ச்சியின் நாளிலே நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். உங்களை நாங்கள் பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இப்பொழுது நாம் ஆராதனைக்குள்ளே கடந்து போகலாமா? எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய விலையேறப்பெற்ற கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம். தேவரீர் இந்த ஆராதனையை முகர்ந்து பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆம் ஆண்டவரே, நீ சுகந்த வாசனையை முகர்ந்து பார்க்கிற கர்த்தர் அல்லவோ, சகாயம் பண்ணுவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தயவு கூர்ந்து ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் பாடும்போது உங்கள் மகிமை விளங்கட்டும். ஆம் தகப்பனே, ஹல்லேலூயா. கர்த்தரை நாங்கள் துதித்து ஆராதிக்கும் போது உங்கள் வல்லமை வெளிப்படுவதாக. ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து சங்கீத பகுதியிலையும் அப்படியே ஆண்டவரே அதை தொடர்ந்து ஆமாண்டவரே நாங்கள் பர்த்டே வெட்டிங் டேக்காக ஜெபிக்கும் போது உம்முடைய வல்லமை ஆளுகை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தகப்பனே, நாங்கள் பேசும்போது நீர் எங்களுக்காக பேச வேண்டும். நீர் சொன்னபடி என் வாயை விரிவாய் திறப்பேன், ஆனால் நீர் அதை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. கர்த்தரே பேசுகிறவர் ஆகையால் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்காய் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டும் உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும் அப்பா. இதோ இந்த ஆராதனையில் வீடுகளிலே ஆங்காங்கே கூடியிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் நம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தூத சேனை அவர்களை சூழ்ந்திருப்பதாக. எங்கள் மக்கள் காக்கப்படுவார்களாக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சுகிறோம் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் ஆண்டவரை பாடி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சகோதரர் பிரவீன் அவர்கள் டீமோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறார்கள். நாம் எல்லாரும் அன்பு பிள்ளைகளை சந்தோஷமாய் எதிர்பார்ப்போம், சந்தோஷமாய் வாழ்த்துவோம். ஆண்டவர் பெரியவர். கர்த்தர் இன்றைக்கு இந்த பாடல்கள் மூலமாய் நம்மோடு பேச போகிறார். கர்த்தருக்கே மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் குடும்பமாக ஆயத்தமாகி ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை நம்ம யோசித்து பார்த்தோம்னா நன்றி சொல்ல நாவுகள் பத்தவே பத்தாது. அவ்வளோ அற்புதங்களையும் அதிசயம் நம்மளோட வாழ்க்கையில செய்திருக்கிறார். கடந்த 5 மாதங்களிலும் தேவன் பெரிய காரியங்கள் நம்ம நினைப்பதற்கும் நம்ம யோசிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நம்மளை வழிநடத்தி இம்மட்டுமாய் கண்மணி போல பாதுகாத்த தகப்பன் இந்த மாதத்திலே நம்ம காக்க வல்லவராயிருக்கார். நம்ம தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் அவரோட நாமத்துக்கு ஈடாக ஒரு நாமமும் நம்மளுக்கு கொடுக்கப்படலை. அவ்வளவு அற்புதமுள்ள நாமத்தை நம்ம கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாட போகிறோம். கர்த்தாவே, தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? அவரை காட்டிலும் வேற தேவன் கொடுக்கவே இல்லை. ஆமே. நல்லா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு ஆராதனை செய்வீங்களா? நல்லா கரங்களை தட்டுவோம். யாரும் சும்மா இருக்க வேண்டாம். குடும்பத்தோடு ஆராதனை செய்வோமா? கர்த்தாவே, தேவகளில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவகளில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். நல்ல கரங்களை தட்டி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கர்த்தாவே, கர்த்தாவே, தேவகளில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர்.
செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நல்ல கரங்களை தட்டி உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர். நல்ல கரங்களை தட்டி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜலங்களை தாகம் தீர்த்தீ. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தீ. உம் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஏசாயா 54:10 இப்படி அழகாக சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் தேவனோட கிருபையும் அவரோட சமாதானத்தின் உடன்படிக்கும் நம்மளை விட்டு விலகாத என்று சொன்ன தகப்பன் இன்றைக்கு அதை உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறான். உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில சமாதானமும் கிருபையும் தங்கி இருப்பதாக. ஹல்லேலூயா. நல்ல கரையில் தந்து இந்த பாடலை சேர்ந்து பாடுவோமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், எங்களோட சேர்ந்து மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவ கிருபை அவ இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவ கிருபை அவ இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவ கிருபை அவ இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே.
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமான. மலைகள் விலகினாலும் நல்ல கரங்கள் தட்டி போனாலும் ஆமென். பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மழைகள் விலகி போனாலும், பர்வதங்களே பெயர்ந்து போனாலும், அவரோட கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரூவா எந்த சுகமானவர், யெகோவா எந்த மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவரோட கிருபை அவர் கிருபை மாறாத இரக்கம், அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், கடைசியாக அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனோட சமாதானமும் தேவனோட கிருபையும் உங்களோட குடும்பத்தோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக. நல்ல உற்சாகமான பாடல்களை நாம் பாடி மகிழ்ந்தோம் அல்லவா? இப்பொழுது நாம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து போக போகிறோம். கர்த்தரை துதித்து ஆராதித்து மகிழ்வோமா? நம்முடைய சகோதரன் கிடியன் அவர்கள் நம்மை உற்சாகப்படுத்துவார்கள். மகனை நாம் வரவேற்போமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நாம் அப்படியே நம்முடைய கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்தி நாம் முழங்கால் படியிட்டு அல்லது எழுந்து நின்று நாம் அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
சங்கீதம் 30:11 நம்முடைய ஆண்டவர் தாவீதினுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். அவரை கீர்த்தனம் பண்ணும்படியாக தாவீதினுடைய ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் அவரை இடை கட்டினார். இன்றைக்கு இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் கவலைகள் சூழ்ந்திருக்கிறதா, கஷ்டங்கள் சூழ்ந்திருக்கிறதா, அடுத்த வேளை என்ன செய்வோம் என்று திகைத்து போய் நிற்கிறீர்களா, என்னுடைய கண்ணீர் எப்பொழுது மாறும் என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா, என்னுடைய வேலைகள், என்னுடைய தொழில்கள் என்ன ஆகும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இப்பொழுது தாவீதினுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றின நம்முடைய தேவன் நம்முடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். அவர் மாற்றுவார். அவர் மீது நாம் நம்பிக்கையாய் இருப்போம். நாம் அவரையே நம்புவோம். இந்த மாதத்தில் முந்தின சீரை பார்க்கிறோம், நற்சீரை நமக்கு தருவார் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை ஆராதிப்போம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உண்மையே நம்புவேன் என்று சொல்லுங்க. நம்புவேன் என்னேசு ஒருவரை, நான் நம்புவேன் என்னேசு ஒருவரை, நம்புவேன் என்னேசு ஒருவரை, நான் நம்புவேன் என்னேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என்னேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என்னேசு ஒருவரை. ஓஹோ, நம்புவேன் என்னேசு ஒருவரை, நான் நம்புவேன் என்னேசு ஒருவரை. நம்புவேன், நம்புவேன் என்னேசு ஒருவரை, நான் நம்புவேன் என்னேசு ஒருவரை. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் ஆண்டவரே, நான் நம்பின மனிதர்கள் எல்லாம் என்னை கைவிட்டால், ஆண்டவரே என்னுடைய கரத்தை பிடித்து தூக்கி எடுத்து என்னை நடத்துகிறவரே, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீரே அப்பா. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஓ, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே
நீரே ஜீவன் யேசையா. ஆண்டவரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் எங்களுக்கு சொன்னவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. சகல கோத்திரத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் நீர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறீரே தகப்பனே. சகலத்தையும் படைத்த எங்கள் பரிசுத்த தெய்வமே, சர்வலோகத்துக்கும் எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உண்மையே ஆராதிக்கிறோம் தகப்பனே, உண்மையே போற்றுகிறோம் ராஜா. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வல்லமையை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். காட் பிளஸ் யூ மை சில்ட்ரன் ஆஃப் காட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல பாடல்களை கேட்டோம், கர்த்தரை துதித்து ஆராதித்தோம். இப்பொழுது சங்கீத பகுதியை நாம் வாசித்து தியானிக்கப் போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய மத்தியில் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் சங்கீதம் 77 முதல் 12 வசனங்களை அவர்கள் வாசிப்பார்கள். நாம் வழக்கம் போல அவர்கள் முதலாவது வசனத்தை வாசித்தால் என்னோடு சேர்ந்து நீங்களும் 2வது வசனத்தை வாசிங்க. அப்படி மாறி மாறி வாசிப்போம். கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆமென். 77 முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்தபோது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த சங்கீத வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த 77வது சங்கீதத்தில் 11வது வசனம் நமக்கு சிந்தனைக்காய் இருக்கிறது. Verse 11 is the thought for this day and this week. இந்த நாளுக்கும் இந்த வாரத்துக்கும் ஏற்ற வார்த்தையாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் என்பதுதான் அந்த வார்த்தை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். in இங்கிலீஷ் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, I will remember the deeds of the Lord. Yes, I will remember your miracles of long ago என்று எழுதப்பட்டிருக்கிறது. NIV பைபிளில் இந்த ஸ்டேட்மெண்ட் இப்படி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். நாம் ஆண்டவருடைய செயல்களை நினைவு கூறுகிறோமா? ஆண்டவர் நமக்கு செய்த செயல்களை நினைவு கூறுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த சங்கீதங்களின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி தகப்பனே, தொடர்ந்து எங்களோடு கூட இளைப்படுவீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரங்களை எங்களை ஒப்புவிக்கிறோம். இப்பொழுது வெட்டிங் டே, அதேபோல் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுகிறதான நம்முடைய எல்லா சகோதர சகோதரிகள், நம்முடைய பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைய தினத்திலே அல்லது இந்த வாரத்தில் ஒரு நாளிலே நீங்கள் அவ்விதமாய் செயல்படுத்தலாம். சந்தோஷமாய் நீங்கள் அந்த நாளை பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, மீண்டும் ஒரு விசை எங்கள் அன்பு மக்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. பர்த்டே, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிற எங்கள் அன்பு மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆம் தகப்பனே, இந்த வருஷத்தை கர்த்தர் நன்மையால் முடி சூட்டி தருவீராக.
ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. உஷம்மஹமலஹசி உஷ்கமேலேஹே உரோட்டானாதாராஹா எமாராஹா உஷம்கானாதியா ரிஷால் கராதுடாரி ஹமாசியா. நீ பயப்படாதே என் ஜனமே, நீ வாழ்ந்திருப்பாய், என்னை மகிமைப்படுத்துவாய். ஆம், இந்த ஆண்டு நான் உனக்கு அற்புதம் செய்ய மாண்டாய் இருக்கும். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்ற வசனத்தின்படி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். அற்புத ஆண்டாய் இந்த ஆண்டு உங்களுக்கு தருகிறேன். பயப்படாதிருங்கள். உங்கள் செழிப்பு மலர்ந்துவிடும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாசித்து அப்படியே ஜெபியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நன்றி பரிசுத்தரே. எங்கள் மக்கள் அப்படியே விசுவாசித்து அற்புத ஆண்டாக இந்த ஆண்டை கிளைம் பண்ணட்டோப்பா, எடுத்துக்கொள்ளட்டும், காத்துக்கொள்ளுங்க. ஜெபம் கேட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போகலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். செய்தி தலைப்புக்கான வசனம் முதலாவதாக நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 27:8 வாசிக்க கேட்கலாம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஆமென். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. In English, as we read, when you said, seek my face, my heart said to you, your face, Lord, I will seek. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லையும் சரி, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லையும் சரி, அந்த வேர்டு ஒரே மாதிரி பிளைனாக எழுதியிருக்கு. ஆனால் இன் இங்கிலீஷ், அஃப்கோர்ஸ், தட் மே பி லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் ஓன்லி, பட் இன் தமிழ் இட் இஸ் ஸோ இம்ப்ரெசிவ். தமிழில் இன்னும் கூட அது நல்லா இருக்குது. ஏன் அப்படின்னா, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. யுவர் ஃபேஸ் அலோன் ஐ வில் சீக். சச் அ டேர்ம் இஸ் யூஸ்ட் இன் தமிழ். உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் அவ்வளோ அழகாய் அந்த வசனத்தில் பாடியிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய செய்தி தலைப்பு கர்த்தரையே தேடுங்கள் என்பதுதான். சீக் காட் ஒன்லி is the topic of today's message. இன்றைய செய்திக்கான தலைப்பு கர்த்தரையே தேடுங்கள். அது என்ன கர்த்தரையே தேடுங்கள்? பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே மரித்ததற்கு பிறகு ஆண்டவர் யோசுவாவை அபிஷேகம் பண்ணினார். யோசுவா யாரு? மோசே கூடயே இருந்தவர் தான். இந்த யோசுவா மிக அழகாய் மோசே போல கர்த்தருடைய ஜனத்தை வழிநடத்தினார். கானானுக்குள்ளே பிரவேசித்தது மாத்திரமல்ல, கானானுக்குள்ளே அந்த சத்துருக்களெல்லாம் முற்றிலும் யுத்தம் செய்து மேற்கொண்டு தேசங்களெல்லாம் சுதந்திரித்து மிக அழகாய் தேசங்களை 12 கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு கொடுத்த மகா பெரிய பலவான் தான் யோசுவா. இந்த கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா எல்லாம் செய்து முடிச்சிட்டு தன்னுடைய அந்தி காலத்தில், தன்னுடைய கடைசி காலத்தில் அவர் என்ன செய்கிறார்னா, எல்லா ஜனத்தையும் கூப்பிட்டு இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கு புத்திமதி சொல்லுகிறார். பாருங்க, அது அந்த யோசுவா புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். மிக அழகாய் ஆலோசனைகளை கொடுக்கிறார், புத்திமதி சொல்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் அடிக்கடி வணங்கக்குளத்துள்ள ஜனங்களாக இருக்கிறீர்கள். ரொம்ப கடிந்து கொண்டு பேசுகிறார். கர்த்தரே தெய்வம் என்பதை உறுதியாய் நம்புங்கள் என்று சொல்லி மிக ஆணித்தரமாய் அவர் எடுத்து கூறுகிறார். அப்படி சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Yes, we will serve our God only. I and my family, as for me and my house, we will serve the Lord. In English as such, we read it. அப்படி சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த சமயத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், மூப்பர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க,
நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொன்னார், இல்லை இல்லை, நீங்க அப்படி சேவிக்க மாட்டீங்க, நீங்க வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள் வழுவி போய் விடுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் இல்லை இல்லை அப்படி அல்ல, நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார்கள். அது எதை குறிக்கிறது? ஆண்டவர் மேல் உள்ள ஒரு உறுதியான மனப்பான்மை குறிக்கிறது. நீங்களும் நானும் இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு ஆண்டவரும் வேணும், உலகமும் வேணும். நான் ஏற்றபடியும் வாழ்ந்து விடுவேன், அதே சமயத்தில் கடவுளுக்கு பயந்து நான் வாழ்வேன். அப்போ அதில் என்ன அர்த்தம் இருக்கு? டுடே my dear children of God, I feel very sorry for you. Most of you are away from the track of the Lord. ஆண்டவருடைய அந்த ட்ராக்கை விட்டு அநேகர் வெளியே இருக்கீங்க. அதை சொல்லுவதில் நான் அதிக வருத்தப்படுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் இதை யூடியூப்பில் நாங்கள் போடுறோம், ஒவ்வொரு வாரமும் நான் செக் பண்ணுறேன் எப்படி நீங்கள் ஆர்வமாக கேட்குறீங்கன்னு சொல்லி. ஒவ்வொரு வாரமும் நான் கணக்கு பார்க்கும்போது படிப்படியாக குறைவதைத்தான் நான் பார்க்கிறேன். ஆமாம், அப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? நான் நினைக்கிறேன் நிறைய பேர் தூங்கிடுறீங்கன்னு புரியுது. 8 மணிக்குன்னு சொல்லி ப்ரீமியரிங் போட்டு நம்முடைய பிள்ளை எல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணி வச்சிடுறாரு. ஆனால் 8 மணிக்கு யாரும் ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியல. 9, 10, 11, 12 போகும்போது கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குது நம்பர்ஸ். அந்த வியூவர்ஸுடைய நம்பர்ஸ் எனக்கு ஏறிக்கிட்டு இருக்கு, பார்க்குறோம் நாங்கள். ஆனால் நான் அன்பாய் சொல்லுகிறேன், என் அருமை மக்களே, என் அருமை சகோதரனே சகோதரியே, தயவு செய்து கர்த்தரை தேடுங்கள். மத்தேயு 6:33 சொல்லியிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன கூட கொடுக்கப்படும். மத்தேயு 7:7 சொல்லப்பட்டிருக்கு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். பார்த்தீர்களா? So you should seek God first. You should always please the master as our boss before us. நம்முடைய எஜமானாகிய நம்முடைய ஆண்டவரை நம்முடைய தலைவரா நமக்கு முன்னால வைக்கணும். டெய்லி ஆண்டவரோட பேசுங்க. கர்த்தர் ஏன் தெரியுமா நமக்கு இந்த COVID-19 என்ற அந்த பொல்லாத கஷ்டத்தை அனுமதிச்சிருக்கிறார்? உலகமெங்கோ ரொம்ப பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கில் மக்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். பேப்பரில் நம்ம செய்தியை வாசித்தா மட்டும் போதுமா? அல்லது நியூஸ்ல கேட்டா மட்டும் போதுமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வீட்டில் அதிக நேரம் தூங்கி கொண்டிருக்கிறீர்களா? சோம்பலின் ஆவி இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக, சுறுசுறுப்பின் ஆவி இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக, வேதத்தை வாசிக்கும் ஆவி இயேசுவின் நாமத்தில் கொடுக்கப்படுவதாக. உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் ஆழ்ந்த பற்று உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, இது கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் வைராக்கியமாய் சொல்லுகிறார். நீயும் நானும் கவலையற்றிருப்போமானால் வருகிற கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நீ எச்சரிக்கையாயிரு. என் ஜனமே, நீ என்னிடத்திலே வருவாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே என்று அழுது 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 ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோமாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். Because God has allowed these days that we may spend with Him. இந்த நாட்கள் ஆண்டவரோடு செலவழிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். We are privileged of course. ஆகையால தேவனுடைய பிள்ளைகளை நாம கொடுத்து வைத்தவர்கள். இந்த விஷயத்தில் தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, போராடுங்க. ஆண்டவரே எங்கள் தேசத்தை காப்பாற்றும் என்று சொல்லுங்கள், இந்த உலகத்தை காப்பாற்றும் என்று சொல்லுங்கள். நம்முடைய ஜெபம் நிச்சயமா சொல்றேன், பரலோக ராஜ்யத்தை சென்றடையும். சும்மா சாதாரணமா கர்த்தரை தேடுவோம் சொல்றதல்ல, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. என்ன அருமையான வார்த்தை! ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். As an introduction, முகவரையாக
2 நாளாகமம் 7வது அதிகாரத்தில் 13, 14 ஆகிய வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். 2 Chronicles chapter 7 verses 13 and 14. நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினான், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள் பாஸ்டர், என்ன ஆச்சரியமா இருக்கு. இல்லை, அப்படியே சொல்லி வச்சிருக்க இந்த வருஷத்தில் நடக்கிறதெல்லாம். ஆமா, அதுக்கு தானே வேதத்தை வாசிங்கன்னு சொல்றோம். வேதம் ஒரு காலம் மாறாது. எவ்வளோ காலத்துக்கு முன்னால் கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லி வைத்திருக்கிறார் பார்த்தீர்களா? அங்கே சாலமோன் ஆலயத்தை கட்டி பலிகளெல்லாம் செலுத்தி எல்லா ஜனங்களும் கூடி கொண்டாடி கர்த்தரை துதித்து ஆர்ப்பரித்து மகிழ்ந்தார்கள். அந்த சமயத்தில் ஆண்டவர் மிக அழகாய் சாலமோனுக்கு தரிசனமாகி பேசுகிறார். சாலமோனிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஏன்னா இந்த ஜனங்கள்லாம் கேட்க மாட்டாங்கன்னு தெரியும், அதனால் கர்த்தர் ஏற்கனவே சொல்கிறார், நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும்போது, see there, when I shut up heaven and there is no rain or command the locusts to devour the land or send pestilence among my people. That is the word that we see in the 13th verse. 13வது வசனத்தில் அதை தான் நம்ம பார்க்கிறோம். அப்படி அனுப்பும்போது the next word says, அடுத்த வசனம் சொல்லுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், if my people who are called by my name, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி என்று அங்கே பார்க்கிறோம். Yes, will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். கர்த்தரை தேடுறதுன்னா அர்த்தம் என்ன? What is the meaning of seeking God? பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவது தான். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பார்த்தீர்களா, that is the word to be underlined, my dear children of God. Then is the word, அப்பொழுது, then I will hear from heaven. பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை என்ன செய்வேன்? மன்னிப்பேன். and will forgive their sin. அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். and heal their land என்று எழுதப்பட்டிருக்கு. what a tremendous word it is. இந்த வசனம்லாம் மனப்பாடமா நமக்கு தெரியும். தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை தேடுறோமா? கர்த்தரோட இருக்கோமா? சும்மா நம்ம செல்போனும் கையுமா மாத்திரம் இருந்துட்டு இருந்தா போகுது, பரலோகத்துக்கு போயிடுவோமா? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். திடீர்னு ஆண்டோட வருகை எப்போ இருக்குமோ தெரியாது. ஆண்டோட வருகை இருக்கிற நேரத்தில் நீங்கள் டிவியில் ஏதோ ஒரு சீரியல் போட்டு கேட்டுட்ருக்கீங்க, இல்லாட்டா ஒரு சினிமா பார்த்துட்ருக்கீங்க, அல்லது நீங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய செல்ஃபோனில் ஆபாச படங்களையோ தேவையில்லாதையோ பார்த்துட்ருக்கீங்க. அந்த டைமில் ஆர்டர் வந்துட்டா என்ன செய்வீங்க? ஜஸ்ட் இமேஜின், ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட், மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட். அவ்வளோதான். இந்த பூமியில் நீங்கள் கடக்க போகிறீங்க, நாங்கள்லாம் பறந்து போயிடுவோம். ஆயத்தமாகிரு, கர்த்தருடைய ஜனமே ஆயத்தப்படு, இனி காலம் செல்லாது. தயவு செய்து இந்த வார்த்தைகளை கேளுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும் ஆவியை எனக்கு கொடுங்கப்பா, எங்களுக்கு தாங்க, என் குடும்பத்துக்கு தாங்க, என் பிள்ளைகளுக்கு தாங்க. ஜெபம் பண்ணி பாருங்க. You should pray well in such a way. The Lord, prepare me and my family for your kingdom. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதான் என் முகத்தை தேடி என்ற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. That is why the Lord has said in that verse, 2 Chronicles chapter 7 verse 14, by saying that if you seek my face, right? If you seek my face, என் முகத்தை தேடினால், ஆண்டவர் அப்படி நம்மை பார்த்து சொல்ல விரும்புகிறார். என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் என்ன செய்வேன்? கேட்டு பாவத்தை மன்னித்து சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவர் அற்புதம் செய்யணுமா? நீங்கள் கர்த்தருடைய முகத்தை தேட உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
ஓகே மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், பாருங்க, கர்த்தரை தேடுங்கள் தேடுங்கள் சொல்கிறோமே வேதத்தில், இது எப்படி ஒரு சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், 3 கேரக்டர்ஸ் God has given unto me. 3 நபர்களை ஆண்டவர் எனக்கு சுட்டி காட்டினார். கர்த்தரை தேடினவங்க தான் அவங்கெல்லாம். அவங்களுடைய பெயர்களை நான் சொல்லி உங்களுடைய மத்தியில் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக பாருங்க, கர்த்தரையே தேடுவது எப்படி. let us meditate about seeking God as challenges in the Bible. இந்த வேதத்தில் சவால்கள், சில சவால்கள் உண்டு. அதை நான் பார்க்க போகிறோம். 3 கேரக்டர்ஸ், 3 நபர்களை குறித்து பார்க்க போகிறோம். நம்பர் 1, முதலாவதாக ஆசாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எஸ், ஃபர்ஸ்ட் upon we are going to see the king ஆசா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசா யார் தெரியுமா? யூதாவின் 3வது ராஜா. This Asa was the 3rd king of Judah. இதனுடைய அர்த்தம், இவருடைய பெயருக்கான அர்த்தம், the meaning of that name Asa is the healer, வைத்தியன் என்பது தான், அல்லது physician என்று சொல்லலாம், டாக்டர், physician. அதனால் அவர் யாருன்னா ஒரு ஹீலர் தான். அவர் சுருக்கமாக சொல்ல போனால் அவர் குணமாக்குறவர் தான். அந்த மாதிரி அர்த்தத்தில் அதை கொண்டு வரலாம். வைத்தியன் என்பது பெயரின் அர்த்தமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த யூதாவின் 3வது ராஜாவாகிய இந்த ஆசா நல்ல கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன்தான். அவனை குறித்து நிறைய வேதத்தில் மிக அருமையான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்களேன், 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, 2 Chronicles chapter 15 verse 2 அதை வாசிக்க கேட்கலாம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவர் விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென். இன்னும் அருமையான வார்த்தை இது. ஆசா சொல்றாருங்க, ஒரு ராஜா சொல்றாரு. அவர் என்ன சொல்றார்? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவனுக்கு ஸ்தோத்திரம். The Lord is with you while you are with him. If you seek him, he will be found by you. நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு அவர் என்ன செய்வார்? வெளிப்படுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய முகத்தை தேடணும். ராஜாவுக்கு அந்த மேன்மை தெரிஞ்சிருக்கு, ஆண்டவரை தேடணுன்ற மேன்மை. அதனால் அவர் என்ன செய்கிறாரு? ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுவார் என்று சொல்லுகிறார். என்ன ஆச்சரியமான வார்த்தை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இந்த மகத்துவமான மனுஷன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ரொம்ப ட்ரெமெண்டஸ் மேன், சும்மா அசாதாரணமான ஒரு மனுஷன்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 நாளாகமம் 14:11 சொல்கிற ஒரு வார்த்தை நம்மை ரொம்ப அசைத்து விடுகிறது. 2 Chronicles chapter 14 verse 11 அதை நாம் வாசி கேட்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொன்னான். அவன் சொல்லுகிற அந்த ஒரு வல்லமையான வார்த்தை என்னன்னா, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லுகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். He just cries unto the Lord by saying, Lord, it is nothing for you to help, whether with many or with those who have no power. Help us, O Lord our God, for we rest on you. எவ்வளோ அருமையாக சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவரே, உமக்கு உதவி செய்கிறது லேசான காரியம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று அவர் மிக அழகாய் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தியோப்பியரின் ராஜாவாகிய சேரா 10 லட்சம் பேரை தன்னுடைய படையை திரட்டி கொண்டு இந்த ஆசாவுக்கு எதிர்த்து வருகிறான். அந்த நேரத்தில் தான் ஆசா கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறாருங்க. அப்படி பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம்.
இதற்கு முன்னால் நான் வாசித்த அந்த பகுதியில் 2 நாளாகும் 15:2 ஆம், அந்த அசரியா மூலமாக ஆசாவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையாக நாம் அதை பார்க்கிறோம். பார்த்தீங்களா? அதனால் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை நம்பி இருக்கும்போது தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். நாம் ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது என்பது தான் இதெல்லாம். இவர் சொல்றாரு, ஆண்டோட முகத்தை தேடுங்கன்னு சொல்றாரு. அதே போல அவர் ஆண்டவரை தேடுறார். கர்த்தாவே உமக்கு இது லேசான காரியம் என்று சொல்லி தேடுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ அருமை பாருங்க. ஆண்டவர் கேட்டாரா? பாருங்களேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவரை கனப்படுத்தினார். ஆண்டவர் அவருக்காக யுத்தம் செய்தார். அதற்கு பின்னால் உள்ள வசனங்களிலெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால் கர்த்தர் யுத்தம் செய்தார். ஆசா ஜெயித்தான். ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தரை தேடினதுனால அவன் ஜெயித்தான். ஆனால் ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அதை திங்க் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆண்டவரை தேடின இந்த மனுஷன் தன்னுடைய கடைசி காலத்தில் வியாதிப்பட்ட போது, அவனுடைய வயதான காலத்தில் ஆட்சி பீடத்திலிருந்து அவன் முற்றிலும் மாறி போகிறான், சாக போகிறான். அந்த ஒரு ஸ்டேஜ், அந்த டைமில் அவனுடைய நிலைமையை பாருங்கள். 2 நாளாகவும் 16வது அதிகாரத்தில் 2 Chronicles chapter 16 verse 12 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். என்ன பரிதாபமான வார்த்தை பாருங்க. அவன் வியாதி கண்டு அவனுடைய வயோதிப காலத்தில் அவன் ஆட்சி பீடத்தில் இருக்கும்போது, well he was in reign, அவன் ஆட்சி பீடத்தில் இருக்கும்போது 39வது வருஷத்தில், on the 39th year of his reign, that is the word that we see there, அந்த டைமில் தன் கால்களிலே வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாக இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். இல்லது நாம் என்ன புரியணும்? கர்த்தரை தேடுங்கள் என்பது சும்மா வெறும் வாயின் வார்த்தையாக மாத்திரம்தான் இருந்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. சிறு வயதில் இளம் பிராயத்தில் கர்த்தரை தேடணும் இல்லையா? முதிர் வயதாகும் போதும் ஆண்டவர் விடக்கூடாது, கர்த்தரை தேடணும். முடிவு வரைந்து நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. ஆசா ஒரு யூத ராஜா, நல்ல ராஜா, கர்த்தரை தேடினவன் தான். ஆண்டவர் கர்த்தரை தேடின போதெல்லாம் ஜெயம் கொடுத்தார். ஆனால் கர்த்தரை தேடாமல் இப்பொழுது பரிகாரிகளையே தேடினான். வேதனையான காரியம், செத்து போனான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுவது என்பது ஒரு சவால் என்பதை நான் பார்க்கிறோம். So to seek God is a big challenge. That is the thing that we see here. முதல் சவால் ஆசாவை பற்றி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2வது ஒரு நபரை நாம் பார்க்க போகிறோம். Secondly, another character we are going to see in the life of Ezekiel. எசேக்கியா ராஜாவுடைய இதில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த எசேக்கியா ராஜா யூதாவின் 12வது ராஜா. Judah's 12th king is this Ezekiel. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த எசேக்கியா என்பதற்கு அர்த்தம், the meaning of this name is the strength of Jehovah. யெகோவாவின் பலம் என்பதுதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 31வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? ஆமாம். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேளையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தன் முழு இருதயத்தோடு அவன் தேவனை தேடினான். தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து என்ன செய்தான்? சித்தி பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக? தன் தேவனை தேடும்படிக்கு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். And in every work that he began in the service of the house of God, in the law and in the commandment, to seek his God is the word to be underlined. கர்த்தரை தேடும்படிக்கு என்ற வார்த்தை தான் குறிக்கப்பட வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியா ஆண்டவரை தேடின மனுஷன் என்பதை நாம் அதில் பார்க்கிறோம். ஓகே, அதே 2 நாளாகவும் 32வது அதிகாரத்தில் in the same 2 Chronicles chapter 32 verses 7 and 8 7-8 ஆகிய வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும்
கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச பயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஆமென். ஆண்டவர் கிறிஸ்துவ ராஜா சொல்லும்போது ஜனங்கள் நம்பிக்கை வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்களா? எசேக்கியா ராஜா ஜனங்களுக்கு சொன்ன அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை மக்கள் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவர்கள் ஆறுதல் அடைந்தார்கள், அவர்கள் கேட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆம், ஜனங்களுக்கு தைரியம் சொல்லி அவன் தேற்றுகிறான். அவன் எப்படி ஜனத்திற்கு தைரியம் சொல்லி தேற்றுகிறான் பாருங்க. எசேக்கியா அவர்களோடு இருக்கிறது மாம்ச பயம். ஆமாம், அசீரிய ராஜா சனகரிப் எதிர வந்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்பு அங்கே ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இவங்க பயப்படலை. இவங்க என்ன செய்கிறாங்க? கர்த்தரை பார்க்கிறார்கள். சனகரிப்பு பரியாசம் பண்ணுறான். அந்த எசேக்கியா பேச்செல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்கிறான். அவன் இப்படி தான் சொல்லுவான், கர்த்தர் கர்த்தர்னு சொல்லிகிட்டே இருப்பான், நீங்கள் நம்பிடாதீங்கன்னு சொல்லுவான். ஆனால் விடலை. எசேக்கியா ராஜா ஜனங்களுக்கு வல்லமையான வார்த்தைகளை சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கர்த்தருடைய முகத்தை தேடுகிற ஆசாவாக எசேக்கியாவாக இருப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, 2 நாளாகமம் 32வது அதிகாரத்தில் இந்த சேம் 2 Chronicles chapter 32 from the verse 20 to 22 20 முதல் 22 வசனங்கள் வரைக்கும் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்பப்பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வல்லமையான எசேக்கியாவின் அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். எசேக்கியாவும் ஏசாயாவும் 2 பேரும் வானத்தை நோக்கி என்ன செய்தார்களாம்? அபயமிட்டார். கர்த்தரை தேடினால்தான் அப்படிப்பட்ட சிந்தனையெல்லாம் வரும். நாம் உடனே என்ன செய்கிறோம்? மனுஷர்கள் எங்கேயாவது இருக்காங்களா? யாரை தேடி போகலாம்? டாக்டரை தேடி போகலாமா? அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தேடி போகலாமா? அல்லது கோர்ட்டு லாயர் அவங்கள தேடி போகலாமா? தேவ பிள்ளையே, நீ கவனமாக இரு, கர்த்தரை தேடு. Seek God first, my dear children of God. எசேக்கியாவும் ஏசாயாவும் வானத்தை நோக்கி அபயமிட்டார். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு தூதனை தான் அனுப்பினார். The Lord has sent only one angel. அந்த ஒரு தூதன் என்ன செய்தாராமா? ஆமென். அசீரிய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் என்ன பண்ணானா? அதம் பண்ணினான். எவ்வளோ பெரிய காரியம்! God could send only one angel for us. That is enough. Such a very big miracle it is. One angel. Yes, my dear children of God, killed all the big troop of the opposite party. Sennacherib, the king of Assyria. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்! நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி பார்த்த போது கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். The Lord will fight for us. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மறந்து போகாதீங்க. ஆசா, எசேக்கியா இவர்கள் நல்ல உதாரணங்களாக இருக்கிறார்கள். 3வது ஒரு உதாரணத்தில் புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு உதாரணத்தை பார்க்க போகிறோம். கர்த்தரை தேடின ஒரு உதாரணம். நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிந்தது தான். அதை குறித்து நான் பலமுறை பேசியிருக்கிறேன். அந்த அனுபவம் எனக்கும் ரொம்ப அட்ராக்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யார் தெரியுமா? 3வதாக மகதலேனா மரியாள், மேக்டலின் மேரி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மேரி என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் கண்ணீர் என்பதுதான். Tears is the meaning of this name, Magdalene Mary. Oh, Mary. Mary means tears. கண்ணீர் என்பதுதான் அர்த்தம் மேரி என்றால். இந்த மேரி என்ற அந்த வார்த்தை 5 விதமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 5 விதமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. இயேசுவின் தாயாகிய
மரியாள் உட்பட, அந்த மகதலேனா மரியாள் உட்பட, இப்படி நாம் 5 மரியாள்களை வேதத்தில் பார்க்கிறோம். அதில் இந்த மகதலேனா மரியாளை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னபடினால அதை உங்களுடைய மத்தியில் நான் கொண்டு வர வாஞ்சிக்கிறேன். கிரேக்க பாஷையிலே மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹீப்ரூ லாங்குவேஜில் மிரியாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ரெண்டும் ஒன்று தான். ஆண்டவருக்கு பயன்படுறோம். யோவான் 20வது அதிகாரத்துக்கு வாங்க. ப்ளீஸ் கம் வித் மீ டு த புக் ஆஃப் John's Gospel, chapter 20, verses 14 and then 15 to 17. That means 14 to 17. Okay, 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் யோவான் 20 வாசிக்க கேட்போம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு பெண்ணுங்க அதிகாலையில் இருட்டோட எழுந்திருந்து கல்லறைக்கு போறாங்க. இயேசு கிறிஸ்து மேல் அவ்வளோ பாசம் அந்த அம்மாவுக்கு. இந்த அம்மா தான் கண்ணீரினால இயேசுவனுடைய பாதத்தை கழுவி தன்னுடைய தலைமயிரினால அவருடைய பாதத்தில் வடிந்த கண்ணீரை எல்லாம் துடைச்சி வெளியேறப்பெற்ற நலத தைலத்தை பூசினவள். எஸ், அவளுக்கு எவ்வளோ பாசம். She had a very big affection towards Jesus Christ, and therefore, after hearing that the Lord Jesus Christ is no more, she went to the sepulchre, to the graveyard of the Lord Jesus. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டது அவளுக்கு தெரியவில்லை. She couldn't understand the Lord Jesus Christ is risen up. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த கல்லறையில் அங்கே இயேசு கிறிஸ்து இந்த அம்மா தேடி வரதை பார்த்தோன்னே இயேசுவே வருகிறார். Jesus himself comes over there because he is now risen. வந்து கேட்கிறார் அந்த அம்மாட்ட. ஆண்டவர் என்ன சொல்லி கேட்கிறாரு? ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். Women, why are you weeping? Whom are you seeking? அப்போ அவள் சொல்லுகிறாள், அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். She thought of him as a gardener, and she is just, asking him by thinking of him as a gardener, not as the Jesus Christ. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? உடனே அவளை பார்த்து மரியாளே. Jesus called her by naming her. ஆண்டவர் எப்படி? Jesus said to her, Mary. She turned and said to him, Rabboni. உடனே அவள் என்ன செய்தாள்? திரும்பி பார்த்து ரபூனி என்று சொல்ற. ரபூனின்னா போதகரே. ஏன்னா உடனே புரிஞ்சுட்டா. See, this Magdalene Mary is a wonderful character who sought the Lord. ஆமா, நீங்களும் நானும் கர்த்தரை தேடுறவளா இருக்கிறோமா? We should be the wonderful example like Magdalene Mary in seeking our master. கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் நாம் மகதில நாம் மரியாதை போல இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. 3 கேரக்டர்ஸை நம்ம பார்த்தோம். இது சவால்கள் தான் கர்த்தரை தேடுவது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆஸ் அ கன்க்ளூஷன், முடிவரையா நம்ம வரலாம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்துக்கு வாங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 17 verse 27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஆமென். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு. இந்த வசனம் தான் நம்ம குறித்து கொள்ள வேண்டிய வார்த்தையாக இருக்கிறது. So that they should seek the Lord in the hope that they might grope for him and find him என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு தூரமானவர் ஆண்டவர் இல்லை. The Lord is not very far from us.
But He is very near to us, provided when we seek Him. நாம் அவரை தேடணும்னா அவர் நமக்கு சமீபமாக இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் தாமே இந்த வசனங்களினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் நம்முடைய இந்த உலக மக்கள் இந்த நாட்களில் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த கோவிட்-19 அந்த கரோனா வைரஸை ஆண்டவர் மாற்றும்படிக்காய், முற்றிலும் அழித்து போடும்படிக்காய் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? கமான், எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த அப்பா, நாங்கள் ஒருமனப்படுகிறோம், நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். ஆண்டவரே, உங்க வல்லமை வெளிப்படுவதாக. பிசாசே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடு உன் கையை, போ என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லாத சத்துருவே போ என்று சொல்லுகிறேன். அந்தகார சக்தி உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்து நாமத்தில் போ. கொரோனா வைரஸ் என்ற பிசாசே போ என்று சொல்கிறேன். எங்கள் பாரத தேசத்தை விட்டு ஓடி போய்விடு. எங்கள் தமிழகத்தை விட்டு ஓடி போய்விடு. ஆசியா கண்டத்தை விட்டு ஓடி போய்விடு. உலகத்தை விட்டு ஓடிப்போ. You have no right to attack the creation of the Lord by any means. ஆண்டவர் படைத்தவைகளை தொட பிசாசை உனக்கு அதிகாரம் இல்லை. போ என்று சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிங்க, எல்லாரும் துதிங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். தேவனுடைய பிள்ளைகள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் கூட இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை எல்லாம் சுகப்படுத்தும்படிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் தூதிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை பாதிக்கல, ஆனா ராஜா, பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாரையும் சுகமாக்கும் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளை சுகமாக்கும் ஆண்டவரே. யாராக இருந்தால், ஒருவேளை கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தால் கூட பரிசுத்தப்பா அன்று கட்டாயம் அவர்களை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாரையும் சுகமாக்குவீராக. கரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சுகமடைவார்களாக. அதே போல தகப்பனே, இந்த கரோனா வைரஸ் ஒருவரையும் தாக்காதபடி எல்லாரையும் காத்துக்கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கவனமாக இந்த நாட்களிலே அரசு கொடுத்திருக்கிறதான அந்த அறிவிப்பை கனப்படுத்தி வீடுகளிலேயே இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வீடுகளிலே சேஃபா இருக்க உதவி செய்யும். உங்க வல்லமை பாயட்டும் அப்பா. எங்கள் மக்களையும் காத்துக்கொள்வீராக என்று ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உடைய வல்லமை தொடுவதாக. நீர் ஜெபம் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பொல்லாத வியாதி கிருமியை கர்த்தர் பூமியை விட்டு அகற்றி போட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சுகிறோம் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை முதலாவதாக கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் இந்த செய்திக்கு கீழே வருகிற அந்த ஃபோன் நம்பர்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பரையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த நம்பர்ஸில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே போல் என்னுடைய நம்பரும் அதில் உண்டு, அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க, உங்களை நாங்கள் தொடர்பு கொள்ள அது வசதியாக இருக்கும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் தற்காப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலம் எப்போதும் மாறாமல் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.